Hey guys, welcome to Sen Specials. Welcome back to புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் guys பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் கைஸ் வணக்கம், பேக் டு புது வீடியோ. ஸோ என்னென்னா நான் நிறைய வீடியோஸ் நிறைய இதில் என்னோட ஸ்டோரி, இன்ஸ்டா ஸ்டோரி, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே அடிக்கடி நான் போட்டது என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்புறம் அப்படி இப்படி தான் போட்டுட்ருக்கேன் எல்லோரும். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொன்னதுனால தான் திரும்ப அதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எப்படின்னா ரொம்ப உண்மையாக இருப்பா, சில பேர் பேசிட்டு கூடவே இருப்பா ஆனால் நிறைய குழி பறிப்பா, சில பேர் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சே இருக்காது, பேசவே மாட்டான் ஆனால் அவனுக்கிட்ட உயிரே கொடுப்பான். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் எல்லார் வாழ்க்கையிலும் இருப்பா. ஸோ எப்படி ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்னு இல்லை, இது நிறைய பேர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா என்கிட்ட நிறைய எதனால நான் மெயினாக அந்த வீடியோ போட ரீசன் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, ப்ரோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு இதுவும் சின்னதாக சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்ததை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா லைஃப்பில் நடந்ததை சொல்கிற முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்க மாட்டான், ஆனால் அவங்களுக்கு வேண்டி உயிரே கொடுப்பான். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு நண்பன் இருக்குது. அவன் எப்படின்னா, நான் ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ நான் இன்னும் வரைக்கும் அவனோட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை ஒரு 4 இயர்ஸ் கிட்டே அவன் கூடவே இருந்தான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லாதனால் ஊருக்கெல்லாம் போயிட்டான். ஸோ அதுக்கு பிறகு அவனை நான் வந்து நானும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். இருந்தாலும் நான் அப்போ பழக்கம் இப்போ வரைக்கும் அவனுக்கு என் கூட இருக்கேன். நானும் ரொம்ப டச்சு கான்டெக்ட் எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் அவனோட நான் எப்போ அவனை போய் மீட் பண்ணாலும், எப்போ நான் அவன் கூட இருந்தாலும் அவனோட கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்குங்க. 1 வருஷம் பழகினா இருந்தாலும் 2 வருஷம் பழகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கேன் என் கூட. ஆனால் இந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்தியமாக. அவனோட பேருமே அவன் ஒரு அழகான பேர். அவன் வந்து லாஸ்ட்டில் அவன் நேம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அவனுமே எனக்கு அப்படி தான், எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் சார். சின்ன வயசில் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு நிறைய சமூகங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று சேர்ந்து பண்ணாத கூத்துக்கள் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் அவங்க கூட வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீங்கள் நம்பலாம். ஸோ என்னென்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருப்பான், உங்களுக்கு வேண்டி உயிரே கொடுப்பான், ஆனால் இது உங்களுக்கு வேண்டி துரோகமே பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பலாம். ஸோ அவன் பேர் என்ன, ஜோஷ்வா. அவனை வந்து பொதுவாக எனக்கு சர்க்கிளில் இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அவனுக்கு இன்ஸ்டா ஐடி கீழே கமெண்ட் பண்ணுறேன், அவன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பான் நம்புறேன். ஸோ அப்படி என்னென்னா சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எப்படின்னா கூடவே இருக்காங்க, தேவைக்கு பழகுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு அது தெரிய வரும்போது ரொம்ப ஹார்ட் ஆகும். எப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குன்னு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் கூட இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒன்று இல்லை, ஒரு இது தெரியல, மெயினாக மணி கைஸ், காசு, அது இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சரி அவங்களுக்கு எப்படின்னா எதுக்காக அவங்க நம்மகிட்ட பழக்குவாங்கன்னா, அவங்ககிட்ட இது ஒன்று இருக்குது, லைக் மணி, பைக், அப்புறம் வீடுன்னு இல்லை, மணி, பைக். மோஸ்ட்டாக இப்போ வர சர்க்கிள் எல்லோரும் எப்படி பழகுறாங்கன்னா, காசு இருக்குல்ல பிரச்சனை இல்லை, நம்மள்ட்ட அவன்கிட்ட இருக்குது அப்படி. அப்புறம் என்னென்னா எப்படி ஒரு கதை ஆகுதுன்னா, கூடவே இருக்கிறாங்க. லைக் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். சின்னதாக நீ வந்து இந்த பாய்கிட்ட வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் கொடுத்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணிடுறான், இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை வந்து நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதை வந்து கடைசி வரை ஏமாத்திடாதீங்க. அதை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏமாத்திடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக ஹார்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னென்னா நானுமே லைஃப்பில் நிறைய விஷயத்த சந்திச்சிட்டேன். என்னென்னா சில விஷயத்த வந்து இப்போ 2 லவ்வராக இருந்தாலுமே ஃப்ரெண்டாக இருந்து எப்படின்னா, சில விஷயத்தில் ஒரு ஆள் இது பண்ணாலும் ஒரு ஆள் இறங்கி விட்டு கொடுத்துப்போம். அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக போகும். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு, எனக்கு நிறைய ஒரு டசன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னு வச்சோங்களேன். நான் மோஸ்ட்டாக எல்லாருமே நம்புவேங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா ஒருத்தண்ட ஒரு மூஞ்சி இன்னொருத்தண்ட அப்படி இருக்க பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கிட்டே ஆனால் நான் அப்படி இருக்கிறது எனக்கு தப்பு தான், நிறைய அனுபவம் பட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்கணும்னா, யாருக்கிட்ட கரெக்டாக எல்லாருக்கிட்டே நல்லா சிரிச்சிட்டு தான் பேசணும், எப்போவுமே ஸ்மைலிங்கோட்டு பேசுறதுனால தான். ஏன்னாலும் ஒரு செட் ஆஃப் டைமுக்கு பிறகு நமக்கே என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக வர மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிடணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், யாரை எந்த லெவலில் வச்சுக்கணும். அது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி தான், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட மெயின்டைன் பண்ணிட்டோன்னா கடைசி வரும். அதே மாதிரி எப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பதிலே சொல்கிறேன். எனக்குமே நான் எல்லோரும் சொல்லுவாங்க, உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகிறது, ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், ஒரு பொண்ணை எப்படி நீங்கள் கேர் பண்ணணும், கம்ஃபர்ட் பண்ணணும், எல்லாமே பழகிப்பீங்க. ஸோ அதேமாதிரி நான் நிறைய இடத்துல கற்றுக்கிட்டேங்க. ஸோ நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னென்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு
கூட ஒரு அம்மாவையே வச்சுட்டு சுற்றுற மாதிரியே ஒரு இது. என்னன்னா நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது கைஸ், அதுக்காக நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்க கூடாது. ஸோ கீப்பிங் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் குட் தான். நான் வந்து தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயம் படிச்சுப்பீங்க. நிறைய விஷயம் படிச்சுப்பேன். எப்படின்னா நீ வந்து ஒரு பொண்ணை தப்பாக பார்க்குறியோ, போய் பண்ணி ஒருத்தனை பொண்ணை தப்பாக பார்க்குறேன்னு வச்சுக்கோ, அவன் செவிட்டில் அடிப்பான் இந்த ஃப்ரெண்டு. அது சீரியஸாக நடக்க கிடையாது. எனக்கு இதுவரை நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன். என்னோடய விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போது ரொம்ப யாருக்கிட்டேயுமே காண்டாக்டில். ஏன்னா ஸோ என்ன சொல்கிறதுக்கு, இப்போ ஒரு இடத்துல சப்போஸ் என்ன அவங்க வீட்டில் நம்மள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படி நிறைய கதைகள்லாம் ஆகி ஸோ அதை நமக்கு அதை பெருசாக கண்டுக்குது. ஆனால் கீப்பிங் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஸோ குட். என்னென்னா ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது ரொம்ப குட்டு. ஸோ அதை வந்து தப்புன்னா சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் லிமிட்டோட பழகணும் எல்லாருக்கிட்ட. யார்கிட்ட பழகிறீங்கன்னு தெரியாது. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போட்டுருன்னு நினச்சி இந்த வீடியோக்கு நான் திரும்ப கண்டினியூஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பற்றி கொஞ்சம் பெருசாக சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள். சூன் நிறைய விளாகெல்லாம் அவுட் விளாகெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. கை ஓரளவு ஓகே. இனி நாளைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது வாயில், அதெல்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வாய் லாக் ஆகிட்டு அதுக்கு வேறு திறக்க முடியாது. ஸோ நாளைக்கு வாயெல்லாம் திறந்துட்டு ஸோ அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி புதிய அப்டேட்லாம் இருக்கும். ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேருந்தே பண்ண முடியல. ஃபேன் கூட போட முடியாது. ஏன்னா ஃபேனு போட்டால் காற்று சவுண்டு ஓவராக இருக்கும். ஸோ அதனால் இனி வர விளாக் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நம்ம பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா முழுசாக பார்த்தது ரொம்ப நன்றி. ஸ்டேட் இன்கேஸ் அடுத்த ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். ஷேரிங் ஸ்பெஷல்லேருந்து உங்களுக்கு விட இப்போ இருக்கிறேன். பாய்.